இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன்னா நம்ம ராக்கெட் ராயல் தான். என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியா நீ சர்ச் பண்ணி போ. அவன் ஒரு ஐயோ ஐயோ அதெல்லாம் என்னை மன்னிச்சு விட்டுரு தலை ப்ளீஸ் தலை. உன் வீட்டு பாம்பா என்னை விடுச்சு, உன் வீட்டு பிள்ளைய என்னை விட்டுரு விட்டுறியா? யாருக்கு அடிக்கிறீங்க மாமே? உள்ள இன்னொரு ஃப்ரெண்டு வாங்கிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓடிடுவோம். அப்படி இல்லை ஓடிவா ப்ரோ சிக்கிச்சு. ஓகே பின்னிக்கு அவன் தான் செம்ம அட்டாக் பண்ணுறான், அது மட்டும் நல்லாவே புரியுது. ஃபேஸ் டு ஃபேஸ். ஓகே இடையில கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன். அது ஏன் அப்படின்னா வேற என்னது இந்த இந்த தொண்டை இருக்கு இல்லையா, அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. Seismic activity detected. என்னது ஃப்ளை ஆன் ராக்கெட் seismic activity detected. seismic activity-யா? சரி இதை கொஞ்சம் ரீலோட் பண்ணிடுவோம். அஸ்லின் ப்ரூஃபும் எல்லாம் சும்மா போட்டு ஒத்த யாரு எங்க கைசவன் போட்ட சாவி சாவி ஒத்த கன் கூட இல்லைங்க இவன்ட்ட. அதனால தான் ஆள் பொம்மிருக்காரு. அண்ட் இங்கே உள்ளே கொஞ்சம் கன்னு இருக்குது. அந்த கன் இல்லைங்க, அதோடைய புல்லட் தான் இங்கே எய்மே. ஏன்னா நம்ம புல்லட் இல்லை, நம்ம கன்னில் கொஞ்சம் புல்லட் இல்லை. போடா 60 புல்லட் கிடச்சிருக்கு அங்கேயே. கேமுக்குள்ளே வந்தோடனே ஒரு கில் ஏகே போடே கைஸ். ஏகே எனக்கு பக்கத்துலேயே ஸ்னைப்பர் இல்லை. ஏகேலாம் கிடைக்கணுங்கிறது எனக்கு வாழ்நாள் கனவுடா. வாழ்நாள் கனவுடா. கிரெனேட் லான்ச்சருக்காக இவனை போட்டுருவோம். கிரெனேட் லான்ச்சர் எவ்வளோ முக்கியம். கிரெனேட் லான்ச்சர் இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சதே இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் டைம். ரெக்கார்ட் போடும்போது இதாக இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்? ரெக்கார்ட் போட்டால் தான் எல்லாத்தையும் இது பண்ண முடியும் கைஸ் நம்மளால். ஓகே இப்போ அங்கே பெரிய கீழே அடிக்குது. பெரிய ஏங்க ஃப்ளூடுங்க, இதுக்கு பேர் வந்து ஃப்ளட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளட்டு இது மட்டும் நம்மளுக்கு வந்துச்சு அவ்வளவுதான், நம்ம செத்தோம். ஐயோ இன்னும் 5 4 செத்தோம்டா. இன்னைக்கு செத்தோம் நாங்கள். நம்ம செத்தோம். ஏன்னா இன்னைக்கு மேலே நோவுடா. ப்ரோ அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தனும். நான் வேறு செத்தேங்க. நிச்சயமாக இந்த மேட்ச் அவுட்டு தான். இந்த மேட்சஸ் நிச்சயமாக அவுட்டு தான் கைஸ். போச்சா ஃப்ளட்டு வேறு வந்துருச்சு. இந்த மேட்ச் நிச்சயமாக அவுட்டு தான். அவுட்டு கைஸ். இந்த மேட்ச் நம்ம அவுட்டு தான். போச்சு இந்த மேட்ச்சு. நிச்சயமாக நம்ம அவுட் ஆக போகிறோம். ஏன்னா AK-47 கில் அடிக்க தான் எடுத்தேன். ஆனால் கடைசியில் கில்லே இல்லாமல் ஆக்கி விட்டாங்களேயா. சரி அங்கே சும்மா அடித்து விடுவோம். இங்கே நிறைய பேர் சத்து போகிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எப்படி தான் உயிரோடு அடிக்கிறான். அந்த எனிமையே செத்து போயிட்டான். ஐயோ நிறைய பேர் கவரில் நிற்கிறாங்க அங்கே. அப்போ நான் செத்தேன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தொங்கல்ல ஒரு இடத்துல நிற்காரு. நான் செத்தேன். புச் இந்த துண்டு மட்டும் நான் உடச்சிடு. ஐயோ கீழே ஒரு செத்தா கியூஸு. தேங்க்ஸ்டா. செத்தாங்க. தெரியும்டா ஃப்ளட்டு வரும்போதே தெரியும். ஸோ கைஸ் தவிர்க்க முடியாத காரணத்திலாம் செத்து போய் விட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.